ஜனநாயகம் வந்தா நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். நான் பராசக்தி ஓகே, ஏன்னா அவர் வந்து நல்ல ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்கிரிப்ட். ஸோ அப்படின்னு வரும்போது கிளாஷ் இல்லாம தனியா வந்ததுன்னு வைங்களேன், அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருது அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. தனித்தனியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல எந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? நான் வந்து பராசக்தி தான் பார்ப்பேன். நான் ஜனநாயகம் போனால் பார்த்துக்கலாம், பராசக்தி தான் நான் பார்ப்பேன். நான் ஏன்னா அதில் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதனால தான். இவர் லாஸ்ட் படம்ல, அதனால ஜனநாயகம் தான் போயிருக்கு. பராசக்தி தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு கலைஞர் வசனம் பிடிக்காதனால நாங்கள் பார்ப்போம். ஜனநாயகம் தான் பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் தலை ஃபேனு, நான் ஜனநாயகம் தான் பார்ப்பேன். நிச்சயமா பராசக்தி தான் பார்ப்பேன். பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, எமோஷனை கொடுக்குது, நல்ல ஒரு கான்செப்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கு. இப்போ டிவிகே தலைவர் விஜய் நடிச்சு ஜனநாயகம் படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுறது இருந்தது. ஆமா, இந்த சூழல்ல வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகல. ஆமா, வந்து படக்குழு வந்து சென்சார் காப்பி வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு முழுக்க அரசியல் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்ல படக்குழு காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து ரெண்டு பேர் மேலேயும் வந்து மிஸ்டேக் இருக்குண்ணா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டிவிக்கு அதுலேயே வந்து ஒரு பேர் இருக்குது, அவர்ல வந்து தளபதி வெற்றி கொண்டானோ ஏதோ ஒன்று பேர் இருக்குது, அதுலேயே டிவிக்கு அவரோட கட்சி பேர் வந்துடுது. ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்டதாக இது நடக்குது. இன்னொன்று, சென்சார்ன்றது முன்னாடியே அவங்க வந்து பண்ணியிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அது வாங்கலை. இப்போ ரிலீஸுக்கு ஒரு முன்னாடி ஒரு 3 டேட் அப்போ அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது இதுவும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ரசிகராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ள நுழைஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நம்மளுக்கே ஓப்பனாக தெரியும் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக தெரியும். அதனால அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து இவர் வந்து பிஜேபி வந்து பண்ணுறாரு அப்படின்றது அது செகண்டரி, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அது அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. இல்லை, பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து ரெஜெண்ட் மூவியான்றது எனக்கு தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது ரெஜெண்ட் தானே இது, அதுக்கும் இந்த ஒரு கிளாஷு. இப்போ ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா இதனால தான் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு கிளாஷ் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்ம உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா என்ன மேட்டர்ன்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, படமாக பார்க்குறவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, பராசக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜனநாயகம் வந்தால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். நான் பராசக்தி ஓகே, ஏன்னா அவர் வந்து நல்ல ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்கிரிப்ட். ஸோ அப்படின்னு வரும்போது கிளாஷ் இல்லாமல் தனியாக வந்ததுன்னு வைங்களேன், அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருது அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. தனித்தனியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். என்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் எந்த படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க? நான் வந்து பராசக்தி தான் பார்ப்பேன். நான் ஜனநாயகம் போனால் பார்த்துக்கலாம், பராசக்தி தான் நான் பார்ப்பேன். நான் ஏன்னா அதில் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதனால தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு விஜய் ஃபேன் இல்லை, நான் யாருக்கும் ஃபேன் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு. கஷ்டமாகவும் இல்லை, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கணும் இல்லை, ஓகே. ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்க கரெக்டாக சென்சார்லாம் போட்டு கரெக்டாக எடுத்துருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. அவங்க தப்பு நிஜமாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஏதோ அரசியல் நடக்குதுன்னு தான் அர்த்தம். படம் 15 நாளைக்கு முன்னாடி எல்லா படமும் வந்து சென்சார் காப்பி வாங்கிடுவாங்க. ஒரு படம் ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு சென்சார் அப்ளை பண்ணுறது, இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் விஜய் படம் எப்போதுமே வந்து இப்படிதான் 15 நாளைக்கு முன்னாடியே வந்து சென்சார் வாங்கிடுவாங்க. ஆமாம், இந்த படத்துக்கு எக்ஸாக்டா ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சென்சார் ஆகும்? மேபி பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அது வேற நடந்துடும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டே எல்லாம் செஞ்சுருக்கலாம். நடுவில் இப்போது கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எப்படி படம், அது தப்பு தான். யாராக இருந்தாலுமே கஷ்டம் தான், அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான் அது. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஜனநாயகனும் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இந்த சூழலில் வந்து நீங்கள் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிருந்தா எந்த படத்தை பார்ப்பீங்க? இவர் லாஸ்ட் படம்ல, அதனால ஜனநாயகம் தான் போயிருக்கு. டிசப்பாயின்மெண்ட் தானா? ஏன் பை பண்ணும்? 2 படமும் வருது தான். நானும் சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச் போகணும் தான், இல்லைன்னா சொல்லு. எங்கே வருதோ போகிறோம். இவங்க ஏன் வந்து 14 இருந்துச்சா ஏன் 10 எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு? அவங்க என்ன இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த படத்துக்கு போயிட்டா அந்த படத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, யார் படம் ஓடினாலும் அங்கே தளபதி தான், அவ்வளோதான். தளபதி பொங்கல் தான், யாரும் மாற்றலாம் முடியாது. ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன், பராசக்தி எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்குன்னு.
தளபதி படம் எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்குதுன்னு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 2 போஸ்டர் பார்த்தேண்ணா, தளபதி அதான் இப்போ ரீரிலீஸ் ஆச்சுல, நீங்கள் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பராசக்தி இன்னும் 3 மில்லியன் எக்ஸ்ட்ராவே போயிருக்கு. ஆனால் தளபதி கம்மியாக போயிருக்கு. நீங்கள் அங்கேயே பார்க்கலாம், அவனுக்கு ஃபேக் யூஸ் ஏற்றிருக்கானுங்க. நீங்கள் கமெண்ட் ரெண்டுத்தையும் இது பண்ணனாலே ஜனநாயகன் வந்து 90K கமெண்ட் போயிருக்கு. ஆனால் பராசக்தி 20K கமெண்ட் தான் போயிருக்குது. ஸோ எப்படி சொல்கிறதுனா இவங்களே ஒரு இமேஜினை க்ரியேட் பண்ணிடுறாங்க, இந்த படம் தான் நல்லா ஓடும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைண்ணா, எது உண்மையோ அது வரப்போகுது, அவள் தான். கண்டிப்பாக அரசியல் இருக்குண்ணா, அரசியல் இல்லாமல் இல்லை. 10 days முன்னாடியே கொடுத்துருக்காங்கண்ணா. இதுக்கு முன்னாடி சென்சார் ப்ராப்ளம் வந்து ஒரு 20 days முன்னாடியே இஷ்யூ ஆச்சு. அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கொடுத்து 10 days-ஆக கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படின்னா யார் மேலே தப்பு? இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, பட் கவர்மெண்ட் ஏன் அது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? அப்போ வந்து யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் போடுறாங்கன்னு தானே அர்த்தம். ஜனநாயகன் தானே ஃபஸ்ட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக. என்ன இதுவோ நான் சரி ஜனநாயகன் பார்த்துட்டாதனாலே பராசக்தி பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு தாட் வரும், நம்ம ஏன்டா போய் பார்க்கணும்? ஒருத்தனை நீ கீழே மெச்சிட்டு தான் நீ ஒருத்தனை மேலே தள்ளணும்னு இல்லையே. படம் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு ஊருக்கே தெரியுமே, எதனால ரிலீஸ் ஆகலைன்ட்டு. நார்மலாக தளபதி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இந்த படத்துலையும் ஏன் வரலன்னு தெரிஞ்சுட்டு இருந்தது. இந்த படத்துலையும் ஏன் வரலன்னு பிரச்சனையை பார்த்தோம். ஒரு கட்டத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிரச்சனையை. இப்போ ஏதோ டேட் ஏதோ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மூவி ரிலீஸ் ஆகணும். வேணாம், யார் மேலே? அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேலே ஒரு குறை இருக்குது. இல்லைன்னு இவங்க பிஃபோராக அவங்க பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ ஷார்ட் பீரியடில் அவங்க போயிட்டு கேட்டதுனால மேபி அதனால கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பொங்கல் ரேஸில் ஜனநாயகன் பராசக்தி முதல்ல நீங்கள் எந்த படம் பார்க்க? பொங்கல் 2 படம் பார்த்தீங்கன்னா 2 படமும் தாராளமாக போய் பார்க்கலாம். 2 படமும் இப்போது எப்படி சொல்ல, ஒருத்தவங்க சலிச்சதில்லை. எந்த படம் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னா என்ன அடி வாங்க விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தோன்னா கடைசி படம் நம்ம விஜய் தான். இதுதான், அதுக்கு மேலே அரசியல் வந்துடுவார். நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்குறதுன்னா நம்ம விஜய்க்கு போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஷோவே பராசக்தி கூட போய் பார்க்கலாம். இது வந்து பட ரீதியாக பார்த்தா ஒரு அரசியல் தான். இது மெயின் வந்து ரெட் ஜெயிண்ட்டு பராசக்தி, அது வந்து ஜனநாயகன் கூட கம்பேர் பண்ணுற போது அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அது கண்டென்ட் பார்த்தா இந்தி திணிப்பு தான், ஆனால் ஜனநாயகன் கூட அது பகவத் கேசரியோட ரீமேக் தான். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே தெலுங்குல இட்டு, ஆனால் ஒரு சிலர் தான் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து விஸ்வாசம், அந்த அப்பா மகள் அதோட கனெக்ட் வந்து இதுலேயும் இருக்கும் ஃபுல்லாகவே. அந்த எஃபெக்ட் வந்து இதுலேயும் கொஞ்சம் காட்டும் மக்களுக்கு. சென்டிமெண்ட்டு தான், அப்பா பொண்ணு பையன் அந்த பொண்ணை எப்படி வளர்க்குறாருன்றது தான். இது வந்து மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இது பயங்கரமாக ஹிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பகவத் கேசரியோட ரீமேக்ன்றதுனால. மெயின் வந்து இது வந்து இந்த படம் வந்து இப்போ அட்டர் ஃப்ளாப் ஆயிருமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம்தான். பராசக்தி தனியாக வந்தால் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. தனியாக வந்தால் அசால்ட்டாக ஹிட் ஆயிரும். ஆனால் ஜனநாயகன் கூட இப்போ போட்டி போடும் போது கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முதல்ல அதே ரிலீஸ் பண்ணிவிட்டு அது குறிப்பிட்ட ஒரு 3 நாள் 4 நாள் அதில் வசூல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியல் ரீதியாக வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் காரணம். கண்டிப்பாக ஜனநாயகம் தான். நார்மல் மக்கள், நான் ஃபேன்ஸு, நார்மல் மக்களே விஜய் அந்த ஜனநாயகன் பார்க்க தான் விருப்பப்படுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபேமிலி ஷோ யாரும் வரமாட்டாங்க, ரசிகர்கள் தான். ஃபர்ஸ்ட் நாளே வந்து இது வெளியே போயிடும் படம் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா அது அதனால தான் ரீமேக் போய் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு படம் வந்து ஒரு வெற்றியை தோல்வியில் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுனால பகவத் கேசரியோட ரீமேக்கே வந்து எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா பாலிடிக்ஸ் தானே, வேறு எதுவும் இல்லை, கட்சி தான் காரணம். அவர் வந்துடுவான்னு ஒரு பயம். அந்த படத்துலேயும் நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அந்த படத்துலேயே சொல்லிட்டாரு. அதனால் வந்துடுன்னு ஒரு பயம் மற்ற கட்சிக்கலாம், எதிர்கட்சிக்கலாம். படக்குழு மேலே தவறுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணலையா? படக்குழு மேலே தவறுன்னு சொல்ல முடியாதுண்ணா. அது அரசியல் எப்படி காரணமாக இருக்குது? அரசியல் காரணமாக இருக்க முடியாது தான். இருந்தாலும் இது ஒரு ரீசனாக வச்சு பண்ணலாம்ல. மற்றவங்க எனிமீஸ்லாம், அவர் எனிமீஸ்லாம், விஜய் எனிமீஸ்லாம். படக்குழு காரணமா, அரசியல் காரணமா, அரசாங்கம் காரணமா? அரசாங்கம் தான் காரணம்.
ஏன் அப்படின்னா அவர் படம் விஜய் படம்னாலே மேக்ஸிமம் அப்படிதாண்ணா. அவர் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அப்படி தான் வருது. விஜய் படம்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது. இது வரைக்கும் விஜய் படத்துக்கு அந்த மாதிரி முட்டுக்கட்டை போடல. இந்த ஒரு லாஸ்ட் படத்துக்கு தானே அந்த மாதிரி பிரச்சனை வருது. இல்லைண்ணா அவர் படக்குழுவும் லாஸ்ட்டாக தான் அப்ளை பண்ணிருக்காங்க. இல்லை அவர் படம் ஸ்டார்டிங்லேயே கத்திங்கிற படத்தில் அதிலே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கத்தி துப்பாக்கி அதிலே வந்து பிரச்சனை நிறைய வந்துச்சு, இஷ்யூஸ் வந்துச்சு. அவர் படம்னாலே பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். படம் ஒன்றா ரிலீஸ் ஆனால் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க? எதுனா பராசக்தியோ ஜனநாயகம்? இல்லை இதுதான் ஜனநாயகம் தான், தளபதி படம் தான். ஜனநாயகத்துக்கு தான் நாங்கள் வெயிட்டிங்கு, பராசக்திக்கெலாம் வெயிட்டிங்கெல்லாம் இல்லை. அந்த படம் வந்து அன்றைக்கி தான் எனக்கு பொங்கல். எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். அந்த நாங்கள் பொங்கல் எதுவுமே கொண்டாட மாட்டோம், செலிப்ரேஷனும் இல்லை. ஏன்னா ஒழுங்காக தெரியல. ஏன்னா விஜய்க்கு விஜய் படம் வருதுக்கு யாரோ தடுப்பு பண்ணுது, அதுதான். சென்சல் ஏதோ மிலிட்ரி ஏதோ தப்பாக காட்டிட்டு அதுதான் அந்த விஷயத்தை தான் தடுப்பு பண்ணிட்டேன் படத்துக்கு. காரணம் யாரும் தெரியல. விஜய் கட்சி வருது இல்லை, அதனால யாரோ பயந்துட்டு இருக்கு. நான் வந்து விஜய் ரசிகன், நான் சொந்த ஊர் கேரளா. இதான் விஜய் படம் தான் பார்க்குவேன். கரெக்டாக வெயிட்டிங்கு, பொங்கலுக்கான வெயிட்டிங்கு. இப்போ பொங்கலே இல்லை மாதிரி அந்த மாதிரி என்னைக்கு பொங்கல் இந்த விஜய் படம் வந்தால் அந்த அன்னைக்கு தான் பொங்கல். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரிலீஸ் ஆகாததுக்கு காரணங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் தான். இது அரசியல், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். சென்சார் போர்டில் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சென்சார் தடுக்கிற அளவுக்கு அந்த படத்தில் என்ன வயலன்ஸ் இருக்குன்னு தெரியல. அது இந்த டைமில் இந்த மாதிரி அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் அது பண்ணால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் யாரோ பண்ணுறாங்கன்னு தான் எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதான் தெரியும். என் ஃப்ரெண்டு அவர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு, இந்த படம் பார்க்குறதுக்கே வந்திருக்காரு. சென்சார் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு? அரசியல் தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம். எதிர்கட்சியோட சதி தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். நான் பக்கா டிஎம்கே, ஆனால் எதிர்கட்சியோட சதி தான் சொல்லுவேன் நான். வந்து சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில கவர்மெண்ட் எப்படி அதை? அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மாநிலம். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் சென்ட்ரல் மோடி வேற ஸ்டாலின் வேறன்னு. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான், சரிங்களா? 3 பேருக்கு பொதுவான எதிரி. அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நாலேஜ் நான் அப்படி தான் பார்க்குறேன். 2 படமும் பராசக்தி ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் முதல் நாள் பார்ப்பீங்க? நம்ம என்ன சொல்றேன், ரிலீஸ் ஆனா சொல்றேன் ஜனநாயகம் தான் பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் தலை ஃபேனு, நான் ஜனநாயகம் தான் பார்ப்பேன். அரசியல் காரணமும் கிடையாது, அரசாங்க காரணமும் கிடையாது. படம் எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் படத்தில் இப்போ நீங்கள் எலெக்ஷன் வந்துட்டீங்க, ஓட்டு இதாக நீங்கள் கட்சியில் நிற்கிறீங்க. இப்போ டிஎம்கே பார்த்து பொது மீட்டிங்கில் எல்லாம் தாக்கி பேசுகிறீங்க. நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட வசனம் டைலாக் இருந்துச்சுன்னா கட் பண்ணி தான் போடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு போய் சேரும் அந்த நீங்கள் பேசுகிறது. நீங்கள் மேடையிலையும் பேசிடுவீங்க டிஎம்கே தான் தீய சக்தின்னு. அப்போ படத்துலேயே நீங்கள் பேசுனா அப்போ சென்சாரில் கட் பண்ணுவாங்கல்ல? கோர்ட் இருக்குது, எதுக்கு இருக்குது? எல்லாத்துக்கும் பொதுமக்கள் ஏற்றுக்க முடியாது இல்லைங்க. நீங்கள் படம் தள்ளி டேட் ஆனால் பார்க்க தான் போகிறோம், நடிகராக பார்ப்போம். ஆனால் அரசியல் தான் நாங்கள் பார்க்க மாட்டோம். நான் ஏடிஎம்கே தான், ஆனால் டிஎம்கேக்கு மாறிட்டோம் நாங்கள். 2 படத்துல பராசக்தியும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா முதல்ல நீங்க எந்த படம் பார்ப்பீங்க? பராசக்தி தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு கலைஞர் அந்த வசனம் பிடிக்காதனால நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே வாரிசு வந்துச்சு, அதுவும் தெலுங்கு டப்பிங் தான். அந்த படம் ஓடலை. ஏன்னா பாண்டவர் பூமி சீரியல் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க, சேம் கதைன்னு. இப்போவும் தெலுங்கு டப்பிங் தான் எடுத்திருக்காரு. அதுவும் குடும்ப சப்ஜெக்ட்டு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அது கதைக்கு விஜய்க்கு பொருந்துமா இல்லை பொருந்தாதான்னு நாங்கள் ஜனநாயக படம் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு ஒரிஜினல் கதை இல்லாமல் ஒரு ரியலாக திரைப்படம் வந்துச்சு, எந்த மூலமே இல்லை. முஸ்லீமை தாக்காதீங்க, நம்ம ஃபேமிலிலாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அந்த மாதிரி நல்ல படமாக எடுங்க. இந்த டப்பிங் பண்ணி எவ்வளோ குற்றம் நடக்குது, எவ்வளோ குற்றங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதை விட்டு எடுத்த படத்தை எடுத்துட்டு அதில் சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும், அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிங்கன்னா பார்க்குற மக்கள்லாம் முட்டாள் கிடையாதுங்க. பட்டு திரும்பி பார்த்துட்டு நாங்கள் என்ன இந்த காசை 200 கொடுத்து டிக்கெட் பார்க்குறதுக்கு நாங்கள் முட்டாளா? எதுக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஓட தானே எடுக்கிறீங்க, ஆனால் எதுக்கு பட்டு எடுக்கிறீங்க? நான் ஏற்கனவே தெலுங்கு படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல சார், அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் படத்தில் வந்து ஸ்டாராகவும் நாம தான் இருக்கணும், வசூல் மொழியில் நாம தான் நம்பர் 1 இருக்கணும். இதை வச்சு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ரசிகர்களை வச்சு அரசியல் பண்ணி நாம தான் தமிழகத்தில் முன்னணிங்கிற ஒரு பெரிய ஒரு மாய பிம்ப தோற்றத்தை ஏற்படுத்துவது வந்து விஜய் வந்து விரும்பினார். அவரோட ஆசை வந்து நிராசை போச்சு. அதுக்கு நல்ல கோர்ட்டில் நல்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு சென்சார் போர்டு வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கும்போதே நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டது தவறு
அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அரசு காரணம் இல்லை, அவங்க வந்து எந்தெந்த சீனெல்லாம் வந்து கட் பண்ணணும்னு சொல்லி கட் கொடுத்துருக்காங்க. இவங்க கட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விடாபடியாக இருக்கிறாங்க. சென்சார் போர்டு வந்து சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு தான் வந்து அந்த சஜஷன் சொல்லியிருக்கு. அதை வந்து ப்ரொடியூசர் தரப்பில் ஏற்றுக்காதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறது வந்து ரிவிஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு தகவலும் பெறாமலே அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து தவறுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதனால் நீதிமன்றம் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி நாளைக்கு தீர்ப்பு வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குறோம். இது வந்து பொலிட்டிக்கலையும் நம்ம தான் டானு, சட்டத்துலையும் நம்ம தான் டானு, எலெக்ஷன் நம்ம தான் டானு, அடுத்தது வந்து சினிமாவில் நம்ம தான் டானு, நம்ம வச்சு தான் இஷ்டம் அப்படின்னு வந்து தாந்தோணித்தனமாக தற்கொலைத்தனமாக வந்து விஜய் தரப்பான ஆதரவாளர் இயங்குறது வந்து மிகப்பெரிய தவறுன்றது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. நிச்சயமாக பராசக்தி தான் பார்ப்பேன். பராசக்தி படத்தோடைய ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, எமோஷனை கொடுக்குது, நல்ல ஒரு கான்செப்ட் கண்டென்ட்டாகவும் இருக்குது. மொழிப்போர் இந்திய எதிர்ப்புக்கு எதிர்த்து தமிழ் மலரணுங்கிறதாக மொழிப்போர் தியாகிகள்லாம் தன்னுயிரை ஈர்த்து தன்னை வந்து தன்னோட உயிரையே வந்து தியாகம் செய்த ஒரு போராட்ட வரலாறுடைய பின்னணி கதையாக உண்மை சம்பவத்தை உறுதித்தன்மையை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த கதை இருக்கிறதுனால நிச்சயமாக தமிழர்கள் அனைத்தும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமாக படமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பராசக்தி தான். ஜனநாயகன் வந்து நல்லா கேசரிக்கின்ற கதை, ஆல்ரெடி வந்த படம். போட்டால் மாவிளக்க திரும்பி போட்டு உருட்டி விளக்கேற்ற பார்க்குறாங்க. நிச்சயமாக வந்து பிரகாசிக்காது ஜனநாயகம், அது வந்து அணைஞ்சு போயிடும். வெற்றி மாலை சூட போகிறது வந்து பராசக்தி தான், ஜனநாயகம் கிடையாது. சும்மா அவங்க ரசிகர்கள் மட்டும் படம் பார்த்தா போதுமா? அவங்க ரசிகர்களுக்கான படமாக தான் இருக்குமே தவிர ஜனநாயகம் மக்களுக்கான படைப்பு இல்லை ஜனநாயகம். ஆனால் பராசக்தி வந்து மக்களுக்கான படைப்பு, தமிழ் ஈழத்துக்கான படைப்பு, தமிழ் உணர்வாளருக்கான படைப்பு, தமிழ் தேசத்துக்கான படைப்பு, தமிழ் மக்களுக்கான ஒரு ஆர்ப்பரிக்கிற கொண்டாடுற ஒரு சினிமாவை தான் இப்போ வந்து பொங்கலில் வந்து மிகப்பெரிய நம்பர் 1 ரேஸில் இருக்கிறது வந்து பராசக்தி. நீங்கள் வேணால் பாருங்கள், வசூல் மழையிலையும் நம்பர் 1 அதில் தான் இருக்கும். வெகுஜன சினிமாவுடைய மக்கள் பாராட்டுற தலை சிறந்த ஒரு திரைப்படமாக பராசக்தி தான் இருக்குது.